அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சென்னை வாசிகள் சங்கத்துல வந்து அதிகமான கேள்விகளை முன்னாடி கேட்டிருக்காங்க. அதை பத்தி ஷார்ட்டா சில டீடைல்ஸ் பார்த்துடலாம். சென்னை வாசிகள் சங்கம் 1852 ஆண்டு பிப்ரவரி மாசம் 26 உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்குனவங்க கஜ்லு, லட்சுமி நரசுலு, சீனிவாசனார், ஹார்லி, இவங்க 3 பேர் தான் சென்னை வாசிகள் சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு வணிகர்கள் சங்கம் தான். சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது. இந்த அமைப்புல இருந்தவங்க எல்லாருமே வணிகர்கள் தான். சோ இது வந்து ஒரு வணிகர்கள் சங்கம். இதோட முக்கியமான வேலை என்ன, நோக்கம் என்ன அப்படின்னா, வணிகர்கள் மீது செலுத்தக்கூடிய வரிகளை வந்து குறைக்கணும், அதாவது வரி விதிப்பை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஆங்கில அரசுகிட்ட வந்து இந்த அமைப்பு முன் வச்சது. அதையும் தாண்டி கிறிஸ்தவ சமயத்தை பரப்பக்கூடிய பரப்புரையாளர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆங்கில அரசு வந்து ரொம்பவே ஆதரவு கொடுத்தாங்க. சோ அதை வந்து இந்த வணிகர் சங்கம் வந்து கடுமையா ரொம்ப எதிர்த்தாங்க. அதை தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் வந்து சித்திரவதைப்படுத்தப்பட்டாங்க. அதை வந்து இந்த அமைப்பு வந்து கடுமையா கண்டிச்சாங்க. அதன் காரணமாக சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் உருவாக்கப்பட்டது. அதை தொடர்ந்து கட்டாய வரி வசூல் முறை, அதாவது டார்ச்சர் ஆக்ட், அதுவும் வந்து இந்த அமைப்பின் சீரிய முயற்சினால ஒழிக்கப்பட்டது. 1862 ஆண்டுக்கு பிறகு இந்த அமைப்பு செயலில் வந்துருச்சு. நன்றி.